நம்ம காலம் காலமா குழந்தைகளை பயம் காட்டுறதுக்காக பயன்படுத்திட்டு வந்த பூச்சாண்டி அப்படின்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கு. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கிபி 3ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல சில கன்னட வம்சத்தினர்கள் ஆட்சி செய்த காலம். அவங்க சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஆதரித்த காரணமா அதை மட்டுமே பரப்பணும் அப்படின்ற முடிவு செய்தாங்க. சைவ மற்றும் வைணவ மதங்களுக்கு அவங்களுடைய வலுவான எதிர்ப்பை காட்டுனாங்க. அந்த மன்னர்கள் சைவர்களின் சிவ வழிபாட்டை தடை விதித்து யாரும் சிவனை வழிபடக்கூடாது அப்படின்னும் திருநீர் அணியக்கூடாது அப்படின்ற கடுமையான சட்டங்களை நிறைவேற்றினாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில சிவபக்தர்கள் அவங்களுடைய உடல் முழுவதும் திருநீரை பூசிக்கொண்டாங்க. சிவன் மீது அதீத பக்தி கொண்ட சிவன் ஆண்டிகள் இந்த தடைக்கு எதிரா அவங்க உடல் முழுவதும் திருநீரை பூசி ஊர் முழுவதும் சுற்றி வந்தாங்க. சிவனாண்டிகள் முழு உடலிலேயும் திருநீர் பூசி வீதியெல்லாம் நடமாடும் போது அந்த பகுதியா மக்கள் அதை பார்த்தாங்க அப்படின்னா மன்னருடைய கோபத்துக்கு ஆளாகும் அப்படின்னு பயந்து, அதனால அவங்க குழந்தைகள் கிட்ட பூச்சி பூசி ஆண்டி வருவாரு, அதாவது திருநீர் பூசி ஆண்டி வருவாரு அப்படின்னு சொல்லி எச்சரித்து வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிருக்காங்க. காலப்போக்கில் அந்த பூச்சி ஆண்டி அப்படின்ற சொல்லு உச்சரிப்பு மாதிரி பூச்சாண்டி அப்படின்னு பரவலா பயன்படுத்தப்பட்டுச்சு.